இந்த ஷோ எப்படின்னா நம்ம வந்து புதுசுல எல்லாரும் ஒரு பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு வீட்டில் எனக்கு என்ன ஒன்று சிரிக்கிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோடு செம்ம மொக்கையாக போகும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ப்ரோமோ வச்சே எபிசோடை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ப்ரோமோ சூப்பராக இருந்ததுன்னா எபிசோடு ஓரளவுக்கு பரவாயில்லையாவது இருக்கும். ப்ரோமோவே இன்றைக்கி செம்ம மொக்கையாக இருந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பிக் பாஸ் வந்து யாரோட ஸ்டோரி ரொம்ப போரிங்காக இருந்ததோ அவங்களோட பேரை சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார். நிறைய பேர் எஃப்ஜேவோட பேரை சொன்னாங்க, வாட்டர் மெலனோட பேரை சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரோமோவே ரொம்ப சப்புன்னு இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ப்ரோமோவில் காட்டுற விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் எபிசோடில் சாதாரணமாக வர விஷயத்தை போய் ப்ரோமோவாக காட்டுறீங்க. ஓரளவுக்கு ஃபைட்டு மாதிரிலாம் காமிச்சா தான் ப்ரோமோவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ரெண்டாவது ப்ரோமோவாது நல்லா இருக்கும்னு பார்த்தா ரெண்டாவது ப்ரோமோ அதை விட மொக்க ப்ரோமோங்க. 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யார் யார்? வியானா, திவாகர், விஜய், பார்வதி. நேற்று அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வியானா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாருமே கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தாங்க. அதாவது நம்ம வெளியே தெரியறதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம ஏதாவது போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப கான்ஷியஸாக நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஆனால் நாட்கள் ஓட 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 அந்த கான்ஷியஸ் எல்லார்கிட்டையும் போயிடுச்சு. இப்போ யாரும் கான்ஷியஸாக ஒரு விஷயத்த பண்ணுறதில்லை, ஏனம் தானம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக பேசுகிறாங்கங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறது. இதை போய் ஒரு ப்ரோமோ கட்டாக பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதை போய் ப்ரோமோ கட்டாக பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கலன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தானே ஜெயிலுக்கான செலெக்ஷன் நடக்கும். ஆமாம், வெள்ளிக்கிழமையா இல்லை சனிக்கிழமை வருமா தெரில. ஜெயிலுக்கு 2 பேரை சூஸ் பண்ணுவாங்கல்ல, அதையாவது ப்ரோமோ கட்டாக வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோங்க. யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க? திவாகர், விஜய், பார்வதியான தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதை ப்ரோமோ கட்டாக வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ரோமோ கட்டி எனக்கு பெருசாக பிடிக்கல. சும்மா இவங்க 3 பேர் பேசிக்கிறதா காட்டுறாங்க. இதில் வியானா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள். அது என்னன்னா, திவாகர், அதாவது எனக்கு இந்த வீட்டில் பிடிக்காதது என்ன தெரியுமா, இவரை கலாய்க்கும் போது எல்லாருமே ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அது அப்படியே உல்டாவாகும் போது எல்லாருமே வேற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது திவாகரை கலாய்க்கும் போது மட்டும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. திவாகர் யாரையாவது சொல்லும் போது அதை பெரிய இஷ்யூவாக மாற்றிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் நீ திவாகருக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொல்கிறது சரியா இல்லையா, வியானா சொல்கிறது சரியா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு என்னன்னா 2 ப்ரோமோ சப்புன்னு இருக்குங்க. நேற்று ப்ரோமோ நல்லா இருந்தது, ப்ரோமோவோ நல்லா இருந்தது, எபிசோடு சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இருக்கணுங்க. நேற்று எபிசோடு வந்து தரமான சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததுங்க. 50 நிமிஷமோ தெறிக்க ஃபுல்லாக சூப்பராக இருந்தது கண்டென்ட்டு. அதே மாதிரி நேற்று வச்ச டாஸ்க்குமே நல்லா இருந்தது. அதாவது அந்த அத்தானு செத்தானு அந்த ஐடியா, அந்த கான்செப்ட் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருந்தது. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்தது. நேற்று திவாகர் தான் பயங்கரமாக சொதப்பினார். அதே மாதிரி கனியக்கா 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடித்து மாட்டிக்கிட்டாங்க. ஓவர் ஆக்டிங்கு, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணுன்றதுக்காக பயங்கர ஆக்டிங் பண்ணாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நேற்று ப்ரோமோ நல்லா இருந்தது, எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி 2 ப்ரோமோவும் வேஸ்ட்டு. 3வது ப்ரோமோ 3 மணிக்கு வருமா? 3 மணிக்கு வர ப்ரோமோ தான் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணுங்க. இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வியானா சொன்னது சரியா இல்லை தப்பா, உங்கள் விமர்சனம் என்னன்றதையும் பதிவு பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போங்க.